இந்த பகுதி வன்னிய சமுதாய மக்கள் நிறைந்த பகுதி. உங்களுக்கு தெரியும் வன்னியர்கள் உட்பட பல்வேறு சமூகங்களுக்கு 1989ஆம் ஆண்டு 20% இடஒதுக்கீட்டை தந்தவர் யாரு? நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் வன்னிய பெருமக்களுக்கு பல்வேறு சமூகங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்ப இடஒதுக்கீடு கேட்டு போராடிய 21 அப்பாவி வன்னியர்களை சுட்டுக் கொன்ற ஆட்சி 1987 இருந்த அதிமுக அரசு. அப்படி அந்த உயிரிழந்த 21 போராளிகளுக்கு இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இறந்த 21 போராளிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விக்கிரவாண்டியில இப்பொழுது நினைவு மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. விரைவில் திறக்கப்படும். இடஒதுக்கீட்டுல எழுந்த போராளிகளுக்கு 21 போராளிகளுக்கு விக்கிரவாண்டியில நினைவு மண்டபத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறாங்க. இன்றைக்கு இங்க பாமகவும் போட்டியிடுது. அவங்களோட சேர்ந்து யாரு? பாஜகவும் கூட்டணி சேர்ந்து போட்டியிடுது. மக்கள் ஏத்துப்பீங்களா? இந்த கூட்டணி ஏத்துப்பீங்களா? டாக்டர் ஐயா சொல்லுவார், பெரிய டாக்டர் ஐயா இருக்கார்ல, அவர் சொல்லுவாரு, பாமகங்கிற இந்த இயக்கமே எதற்காக துவங்கப்பட்டது? சமூக நீதி. சமூக நீதினா என்ன? அனைவரும் சமம், ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் ஒண்ணு, ஆண் பெண் சமம் சொல்றதுதானே சமூக நீதி. ஆனா நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்பு டெல்லியில புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டினாங்க. 1000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு புதிய நாடாளுமன்ற கட்டடம் பார்லிமெண்ட் திறந்தாங்கம்மா. அந்த பார்லிமெண்ட் திறக்கிறதுக்கு யாரை கூப்பிட்டுருக்கணும்? இந்தியாவுடைய முதல் குடியரசு யாரு? ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். அவங்கள கூப்பிடலமா? அவங்களை ஏன் கூப்பிடல? பழங்குடியின மக்கள், அவங்க ஷெட்யூல் ட்ரைபை சேர்ந்தவங்க, பெண், கணவனை இழந்த பெண், அதனால கூப்பிடல. இதுதான் சமூக நீதியா? ஆனா யாரும் தெரியுமா கூப்பிட்டு போனாங்க? இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரோட கூப்பிடல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாமியாரையும் கூட்டிட்டு போய் நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வச்சுட்டு 3 மாசம் மூடிட்டாங்க. கேட்டா வாஸ்து சரியில்லைன்ட்டாங்க. இதுதான் மோடி அரசனுடைய சமூக நீதி. இப்ப அந்த சமூக நீதியும் ஒன்றிய நம்முடைய டாக்டர் ஐயா பேசுற சமூக நீதிக்கும் நம்முடைய மனுநீதி பேசுகின்ற பாஜக அரசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை, இந்த பொருந்தா கூட்டணியை மக்கள் ஏத்துப்பீங்களா? அது குறிப்பிட்டு இந்த தருமபுரி மக்கள் ஏத்துப்பீங்களா? அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுக்கணும்னு சொல்றாரு நம்முடைய டாக்டர் ஐயா, பாமக சொல்லுது. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு பிடிவாதமா சொல்றது யாரு? ஒன்றிய பாஜக திரு மோடி அவர்கள் சொல்றாரு, நான் கண்டிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்றாரு. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தமிழக அரசு கிட்ட வலியுறுத்திட்டு இருக்காரு நம்முடைய டாக்டர் ஐயா. அவருக்கே தெரியும், அரசியலமைப்பு சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற அந்த உரிமை ஒன்றிய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆகவே அவர் கேட்க வேண்டியது யார்கிட்ட? நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்து கேட்கிறாரு. ஆனா உண்மையா அவர் யார்கிட்ட கேட்கணும்? அவருடைய புது ஃப்ரெண்டு திரு மோடி கிட்ட தானே கேட்கணும். கேட்பாரா? நல்லா கேட்பாரு. வேற ஏதாவது கேட்பாரு? என்ன கேட்பாரு? எதுவும் சொல்லல, நீ சொல்லிடுவ. அப்புறம் போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் என் மேல கேஸ் போட்டுருவான். ஆனா அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கலைஞர் பேர பயப்பட மாட்டேன். அதே மாதிரி சமீபத்துல தொலைக்காட்சியில டாக்டர் ஐயா, பெரிய ஐயா இருக்காருல்ல, டாக்டர் ஐயா ஒரு பேட்டி கொடுத்தாருமா. நீ கையை திருப்பி கொடுக்க மாட்டேன், பாட்டி பார்க்க வேணா கை தர. சரி நான் பேசி முடிச்சிருந்தேன். ஆனா என்ன இதுக்கப்புறம் பேசிட்டு சரி சரி நான் இதுக்கப்புறம் பேசிட்டு இன்னும் 2 தொகுதிக்கு போகணுமா? சரியா? 2 நிமிஷம் மாலை கடைசியா போடுவேன். அதே மாதிரி சமீபத்துல தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கொடுத்தாருமா டாக்டர் ஐயா. அப்போ நிருபர்கள் கேட்டாங்க, ஐயா 10 வருஷம் 9 வருஷம் நம்ம ஒன்றிய அரசு திரு மோடி அவர்கள் பிரதமரா இருக்காரு, பாஜக அரசு இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு, நீங்க எத்தனை மதிப்பெண் போடுவீங்க? மோடி அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நீங்க 100க்கு எவ்வளவு மதிப்பெண் போடுவீங்கன்னு கேட்டாங்கம்மா. எவ்வளவு தெரியுமா நம்ம சொன்னாரு? 0ன்னு சொன்னா பரவாயில்ல, என்ன தெரியுமா சொன்னாரு? 0க்கு கீழே ஏதாவது இருந்தா போடுவேன் அப்படின்னாரு. இப்ப கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு? 1000 மதிப்பெண் போடுவாராம். மாறிச்சு இல்ல?
மாறினோட மார்க் மாறிடுச்சு. உதயநிதி எப்போ தருமபுரி வந்தாலும் சரி, அவங்க அப்பா தருமபுரி வந்தாலும் சரி, ஐயாவை பத்தி மோசமா பேசுவாங்க, நம்ம பத்தி மோசமா பேசுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு வன்னியர்களை பத்தி ஞாபகம் வரும். அது வரைக்கும் அப்பாவும் பிள்ளையும் தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு, நாங்க இதுக்கு பிறகு வன்னியர்களுக்கு நாங்க 10.5 விழுக்காடு கொடுப்போம். ஏயா யாரையா ஏமாத்துற? இந்த 2 வருஷமாச்சே உங்களை வந்து எத்தனை முறை நீ உங்க அப்பாவையும் நாங்க பார்த்தோம். நான் 4 முறை பார்த்தனே, 5 முறை பார்த்தனே, ஐயா 3 முறை பார்த்தாரு. எங்களுடைய ஜி.கே. மணி அவர்கள் உங்களை எத்தனை முறை சந்திச்சாரு? சட்டமன்றத்துக்குள்ள 5 எம்எல்ஏ கருப்பு சட்டை போட்டு போராடினாங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு மனசு வரல, கொடுக்கல. தேர்தல் வந்துடுச்சு, அப்புறம் வன்னியர் அப்படின்னு பேசுவீங்க. தேர்தல் வந்தவுடன் தர்மபுரியின் பேசுவீங்க. இதற்கெல்லாம் ஏமாற இன்னும் இந்த மக்கள் தயாரான இல்லை. உங்க தாத்தால இருந்து உங்க அப்பாவில இருந்து நீங்கள இருந்து ஏமாத்தி பழக்கம். தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டும் இந்த 44 வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. ஒண்ணு கூட நிறைவேற்றல. எந்த தைரியத்துல மறுபடியும் ஓட்டு கேட்கறாங்க? இங்க தேர்தல் நேரத்தில் அப்பாவும் பிள்ளையும் வந்துருவாங்க. இங்க யாரு? ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி இங்க வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க. சமூக நீதி பத்தி பேசுறது உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்காயா? நீங்க கேளுங்க. உதயநிதி வந்தாருன்னா கேளுங்க. 44 வாக்குறுதி தருமபுரி கொடுத்தீங்களே, ஏன் ஒண்ணு கூட நிறைவேற்றல? எந்த முகத்தோடு இங்க வந்திருக்கிறீங்க? கேளுங்க. கேப்பீங்களா? கேட்கணும். கேள்வி கேளுங்க. கேட்காதனால தான் சும்மா அவங்க தாத்தா காலத்திலிருந்து வாக்குறுதி, அவங்க அப்பா வாக்குறுதி, இவர வாக்குறுதி கொடுத்து இந்த திமுக வாக்குறுதி கொடுக்கறதுல PhD வாங்கியிருக்கிறாங்க. வாக்குறுதி மட்டும் கொடுப்பாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அதிமுக இதுக்கும் மாற்று வித்தியாசம் கிடையாது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். திமுக தேர்தலில் எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க. இதே உதயநிதி ஏதாவது அவங்க தாத்தா கொடுத்தார் வாக்குறுதி, என்ன கொடுத்தாரு? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் வாக்குறுதி கொடுத்தாரா கலைஞர்? எங்கேயாவது தமிழ் இருக்கா? எதுல தமிழ் இருக்கு? நெப்போலியன் பதிலா வீரன் ஒன்று சரக்குல தான் இருக்கு தமிழ். டாஸ்மார்க்ல புரட்சி பண்ணிட்டாங்க, அதுல மட்டும்தான் தமிழ் இருக்கு. அவங்க தாத்தா கொடுத்த வாக்குறுதி. ஏன் இவர் கொடுத்தாரு, உதயநிதி கொடுத்தாரு? என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் 1 வாரத்தில் நீட்டை நாங்கள் ரத்து பண்ணுவோம் வாக்குறுதி கொடுத்தாரு. இதே உதயநிதி பண்ணாங்களா? இதெல்லாம் பொய்யான வாக்குறுதி. அரசு ஊழியர்களே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் எங்களுக்கு என்னால தாங்க முடியல. நீங்கள அவரை நம்பி நீங்க அத்தனை பேரும் நீங்க ஓட்டு போட்டீங்களே. ஆசிரியர்களும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதி கொடுத்தாங்களே திமுக. அவனை நம்பி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களே அரசு ஊழியர்களை. இனி எந்த தப்ப செய்வீங்களா நீங்க? இந்த தேர்தலில் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. என்ன சந்தர்ப்பம்? திமுகவை தோக்கடிச்சா அடுத்த மாசமே ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவார். திமுக தோத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். திமுக வெற்றி பெற்ற நிச்சயமா அந்த ஓய்வூதியத்தை நீங்க பழைய ஓய்வூதியத்தை மறந்துடுங்க நீங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை அரசு ஊழியர்களும் சேர்ந்து இந்த முறை நீங்கள் திமுகவை தோற்கடியுங்கள், எங்களை நீங்கள் வெற்றி பெற வையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைக்கும்.